அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது கேஸ் பிடிப்புனால் ஏற்படக்கூடிய மார்பு வலி, அதே கேஸ் பிடிப்புனால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, இந்த ரெண்டு வலிகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நமக்கு இந்த கேஸ் பிடிப்பு ஒன்று இந்த மார்பு குழியில் ஒரு வலி ஏற்படும். எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிக்கலை அப்படின்னா அது கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸ் ஒன்று ஏப்பமாக வெளியே போகணும். அது சரியாக போகலை அப்படின்னா அது இந்த மார்பு குழியில் ஒரு அழுத்தம் மாதிரி க்ரியேட் ஆகும். அதுக்கு சரியாக முதுகுத்தண்டில் பார்த்தீங்க அப்படின்னா D1 D2 அந்த இடத்துல வலியை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல பெருங்குடலில் இருந்து அபானன் சரியான அளவுக்கு வெளியே போகணும். அப்படி போகலை அப்படின்னா நம்ம முதுகுத்தண்டில் L4 L5 வலி ஏற்படும். அப்போ இந்த அபானனும் இந்த ஏப்பமும் சரியாக வெளியேறினுச்சு அப்படின்னா இடுப்பு வலி மார்பு வலி வராது. அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, இதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனத்தை நீங்கள் எடுத்தாலே போதும், நீங்கள் எந்த ஒரு மருந்தும் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. வாங்க அந்த ஆசனம் எப்படின்னு பார்ப்போம். இதில் முதல் ஆசனம் சேது பந்தாசனம், அடுத்த ஆசனம் பட்சிமோத்தாசனம். இது ரெண்டையும் ஒரு சேர கிரியாவாக செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு அற்புதமான மாற்றங்கள் தெரியும். வாங்க முதல்ல நம்ம நேராக அமர்ந்துக்கிடணும். இதில் பாருங்கள், முதல் ஆசனம் சேது பந்தாசனம். எவ்வளோ முடியுமோ உடம்பை தூக்கணும், எவ்வளோ முடியுமோ. இதில் மூச்சை இழுக்கணும், ப்ரீத் இன், அதே இது ப்ரீத் அவுட். நல்லா பாருங்கள், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதில் நாம் செய்கிற இந்த சேது பந்தாசனம் இது நம்ம ஏப்பத்தை சரியாக உடம்புலேருந்து வெளியே தள்ளும். அதே இது இந்த பட்சிமோத்தாசனம் இது நம்ம பெருங்குடலில் இருந்து அபானனை பரிபூரணமாக வெளியே தள்ளும். இதை ரெண்டையும் கிரியா முறையில் நாம் செய்யணும். இதை நாம் செய்கிறதுக்கு காயகல்ப ஸ்டாண்டை பயன்படுத்தி வேகமாக செய்யலாம். எப்படின்னு பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், காயகல்ப ஸ்டாண்ட். எவ்வளோ முடியுமோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் செய்ய போகிறோம். ரெடி?
இயல்பான வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கிடணும். இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஜீரணத்திறன் அதிகப்படும். அதே மாதிரி வயிற்றில் சேரக்கூடிய கொழுப்பு நல்லா கரையும். அதே மாதிரி உங்களுடைய பேக்கில் சேரக்கூடிய கொழுப்பும் அற்புதமாக கரையும். ஸோ அன்பர்கள் அனைவரும் இந்த கிரியா முறையை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு பாடி வெயிட்டும் குறையும், நல்ல ஜீரணத்திறனும் அதிகப்படும். வாழ்த்துக்கள். தினமொரு யோக சூத்திரம் என்னும் தலைப்பில் தினமும் ஒரு ஆசனத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நமது யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தினமும் மாலை 6 மணிக்கு யோக ஆசன வீடியோ நமது ஆசிரமத்திலிருந்து ஒளிபரப்பப்படும். மருந்தில்லாத மருத்துவமாகிய இந்த யோக மருத்துவம், அப்புறம் வர்ம சிகிச்சை, இந்த 2 கலையவும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நமது ஆசிரமத்தில் 30 நாள் தொழில்முறை யோக பயிற்சி, தொழில்முறை வர்மக்கலை தொழிற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க ஒரு கட்டணம் இல்லாத ஒரு குருகுல கல்வி. நீங்கள் 30 நாள் நமது ஆசிரமத்தில் தங்கியிருந்து உங்களுக்கு இலவசமான சாப்பாடு, யூனிஃபார்ம், புத்தகங்கள், தங்குமிடம் எல்லாமே நம்ம ஆசிரமத்திலேருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். நீங்கள் நல்லபடியாக இந்த கலையை கற்று உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்தி உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடைய உடல்களையும் ஆரோக்கியப்படுத்தி நீங்கள் நலமோடு வாழ உங்களை வாழ்த்துகிறோம். நமது சேனலை பார்க்கக்கூடிய பல அன்பர்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். சிவாய நமः.